வெல்கம் மக்களே. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் போடுங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. வெல்கம் டு அவர் விடிபி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லி என்னோட அண்ணனை கடைக்கு அனுப்பிவிட்டா அவன் வந்து ஒரு பிரெட் பாக்கெட்டும் ஒரு சீஸ் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. என்னன்னு கேட்டால் நானே வந்து சீஸ் கார்லிக் பிரெட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து படபடப்பாக வந்து ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் வந்து அது நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சிடலாங்க. அதுக்கு வந்து பட்டர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்து பட்டரை வந்து ஆட் பண்ணியிருக்கான் பாருங்கள். பட்டர் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பட்டர் வந்து எதுக்காக போடுறீங்கன்னா, நீங்கள் வந்து கீ கூட போடலாம். ஆனால் பட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த க்ரீமியாக இருக்குங்க உங்களுக்கு. அதனால தான் பாருங்கள், பட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தாங்க போட்டிருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 4 காஞ்ச மிளகாவை போட்டு குட்டி ஜார் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் பவுடர் மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சில்லி ஃப்ளேக்ஸ் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக சால்ட்டுங்க, ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து இது கூட கார்லிக் வந்து நான் வந்து ஒரு 2 முழு பூண்டு வந்து ஃபுல்லாக உரித்து கட் பண்ணி வச்சுருக்கு அவங்ககிட்ட கொடுத்தேன். அதுதான் அது பாருங்கள், அழகாக கட் பண்ணி போட்டாச்சு. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்லிக், அந்த பட்டர், அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் 3 வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் காரம் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு லைட்டாக வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கணும். அதுக்காக டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, இது வந்து நான் எப்படி பண்ணணும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது வீட்லேயே வந்து டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கூட அவ்வளோதான் மக்களே. நம்ம வந்து இது எல்லாமே வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் இது கூட ஆரிகானோ போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட அது காலியாக போயிடுச்சு, அதனால நான் அதை போடல. நீங்கள் வந்து அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த அளவுக்கே போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பிளேட் எடுத்து ப்ரெட் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கடையில் வாங்கும்போது மைதா ப்ரெட் வாங்காதீங்க, வீட் ப்ரெட்டுன்னு கேட்டு வாங்க. அதாவது கோதுமை மாவில் செஞ்ச ப்ரெட்டு அதை வந்து நீங்கள் வாங்குங்க. அது வந்து கொஞ்சம் ஹெல்த்துங்க உடம்புக்கு, அதனால நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 ப்ரெட்டு எடுத்து போட்டு அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாங்க. ரெண்டும், இது எனக்கு ஒன்று, அண்ணனுக்கு ஒன்று. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் காரம் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளோட ஃபில்லிங் தயாராகிடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து தோசைக்கல் வந்து ஹீட் ஆகிருக்கும். 3, 2, 1 பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டர் இருக்குல்ல, அது வந்து நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 2 ப்ரெட்டு எடுத்து நம்ம போட்டாச்சுங்க. போட்டுட்டு நம்ம இதை வந்து மூடி வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த மேலே உள்ளதும் சேர்த்து வந்து பாயில் ஆகும். நம்ம வந்து திருப்பி போட மாட்டோம், அதனால தான் மூடி வைக்கிறோம். 3, 2, 1 எடுத்து பார்க்கலாம். ஒரு 3 செகண்ட் கேப் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு அது எல்லாமே. இந்த டைமில் தான் நீங்கள் வந்து சீஸ் போடணும் மக்களே. சீஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இதுக்கு சீஸ் போட்டால் தான் நல்ல சீஸியான கார்லிக் பிரெட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து ஒரு ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ப்ரெட் இருக்குல்ல, அதுலேயே வந்து ஒரு ஸ்லைஸ் நம்ம போட்டுடலாங்க. 2த்துலையுமே போட்டு இதையும் நம்ம மூடி வச்சிடலாங்க. சீஸ் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நல்ல ஃபேட் தான் இருக்குது, அதனால் வந்து நம்ம தைரியமாக சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி 1 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டாமினோஸில் ஆர்டர் பண்ணி வாங்கவே மாட்டீங்க. எங்களுக்கு வந்து டாமினோஸில் கொடுக்குற அந்த சீஸ் கார்லிக் பிரெட் வந்து ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அது. அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு ஒன்று போட்டாச்சு. இதையும் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 செகண்ட் கேப் விட்டு நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா, வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அந்த சீஸ்லாம் அப்படியே மெல்ட் ஆகி அந்த பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி ரொம்ப பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் மக்களே. இது வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடக்கூடாது, அது வந்து மடித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஃபுல்லாக போட்டு வச்சிடல, அதை வந்து ஒரு 2வாக அதை வந்து மடித்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது மக்களே.
என் அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராமல் பிரெட் அண்ட் சீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டே ட்ரை பண்ணது யாருக்காக? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். உங்ககிட்ட யாராச்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நாளைக்கு காலையில் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோட வரேன். பாய்.